ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷனுக்கும் இன்ட்ராடேக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் வெர்சஸ் இன்ட்ராடே ட்ரேடிங். அதாவது இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, டெலகிராம் சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நியர்லி 4000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நீங்கள் இனிஷியலாக வர்றது நல்லதா, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை காட்டிலும் இன்ட்ராடே, அதுவும் ஒரு ஸ்டாக்கில் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு லாஸஸ் வருது, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வேல உங்களால் கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் வந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் கேன் என்டர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் இன் 4 different பொசிஷன். இது இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் இண்டிவிஜுவல்ஸ் கேன் என்டர் இன் இன்ட்ராடே ட்ரேட் இன் 2 different பொசிஷன். அதாவது ஆப்ஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். சரிங்களா? இது மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா புட் ஆப்ஷனையும் பை பண்ணலாம். இது ரெண்டுமே பை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது கண்டிப்பாக குழப்பம் ஏற்படும். பிகினராக இருக்கும்போது மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் இன்னொரு ஆக்ஷன் இருக்குது. மார்க்கெட் மேலே போகும்போது நான் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷனை பை பண்ண சொன்னேன். நான் ஏன் காலை பை பண்ணணும், அதுக்கு போல் புட்டை செல் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா கால் மேலே போகும்போது புட்டு கீழே இறங்கும். இது மார்க்கெட் சரியும் போது கால் ஆப்ஷன் கீழே சரியும், புட் ஆப்ஷன் மேலே போகும். அதனால கால் ஆப்ஷனை டைரெக்டாக செல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 different பொசிஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று. நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டாக்கை பை அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. சரிங்களா? ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ 100 ரூபாயில் இருக்க ஸ்டாக் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி, சரிங்களா, ஒரு 110க்கு போச்சு அப்படின்னா நமக்கு 10 ரூபா லாபம். இது ஒரு ஸ்டாக் சரி இது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா தொடர்ந்து கீழே வீழ்ச்சி அடையும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் டைரெக்டாக செல் பண்ணலாம். 100 ரூபாய்க்கு செல் பண்ணி 90 ரூபாய்க்கு பை பண்ணிங்க அப்படின்னா 10 ரூபா ப்ராஃபிட். இதை நீங்கள் பண்ணால் தான் புரியும். சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஷனில் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் இருக்கும். அதாவது மந்த்லி, வீக்லி அப்படிலாம் சொல்லுவோம். அதாவது ஒரு ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் 100 ரூபாயில் இருந்து 110 ரூபா போகும் நீங்கள் கணிச்சிட்டீங்க. ஆப்ஷனில் ஒரு ஸ்டாக்லேயே ஒரு இண்டெக்ஸ்லேயோ நீங்கள் கூட கணிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த 100 ரூபாயிலேருந்து 110 எப்போ போகும்? இந்த அடுத்த வாரம் போகுமா, அடுத்த மாதம் போகுமா, இல்லை 3 மாதம் கழித்து போகுமா? அதாவது ஆப்ஷனில் 3 மாதம் வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கும். இதில் எப்போ போகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கான்ட்ராக்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்வு செய்யலாம். சரிங்களா? பட் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரேடை அன்னைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதுதான் இருக்கையிலே ஒரு ஹைலி ரிஸ்க்கான விஷயம். சரிங்களா? அதனால தான் இன்ட்ராடேயில் ஃபெயிலியர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த ஷேரை வாங்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஷனை பொறுத்த மட்டும் அதனுடைய ஏற்றம் இறக்கம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, ஆப்ஷன் கிரீக்ஸ், அதாவது அண்டர்லைனிங் அசட் சொல்லுவோம். நீங்கள் எந்த இதில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ ஒன்ஸ் அது மேலே ஏறுதா, சரிங்களா, கீழே இறங்குதான்னு பொறுத்து கான்ட்ராக்ட் மூவ் ஆகும். அதே சமயம் அதில் இருக்கிற சில சிஸ்டமேட்டிக்கான விஷயம்லாம் இருக்குது. சரிங்களா? அன்னைய டேயோட மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் எப்படி, குளோபல் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது, கான்ட்ராக்டில் நிறையா பேர் செல் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் மார்க்கெட் ஃபேக்டரை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஷனை பொறுத்த மட்டும் மார்ஜின், அதாவது நீங்கள் ஒரு லாட் சைஸ், அதாவது ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் லாட்டில் தான் எடுக்க முடியும். சரிங்களா? எடுக்கச்ச நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி தான் எடுக்கணும். இதில் எந்த விதமான லிவரேஜும் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா?
அதே போல் இன்ட்ராடேயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் 5 லட்சத்துக்கு ட்ரேட் எடுத்துகிட்டு எனக்கு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 100 ரூபா ஸ்டாக் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் குறையணுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டோட விதி இருக்குது. தான் அப்படி நடந்துச்சு. இப்போ எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுக்கு லிவரேஜ் அப்படிங்கிறதே கொடுப்பாங்க. இப்போதைக்கு 5x ரன் ஆகுது. அதாவது நீங்கள் வச்சுற 1 ரூபாய்க்கு 5 மடங்கு 5 ரூபா வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். லிவரேஜ் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஷோ பண்ணுறேன். இங்கே இன்ட்ராடேன்னு இருக்குது. நீங்கள் ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ உங்களுக்கு டீமெட் அக்கௌண்ட் தேவைப்படும். இல்லை இன்ட்ராடேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த ஸ்டாக்கோட ரேட் என்னன்னு பாருங்களேன், 1776 சரிங்களா, கோட்டக். ஆனால் நான் இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணால் வெறும் 355 ரூபா, 5ல் 1 மடங்கு இருந்தாலே எனக்கு போதும், என்னையால் இந்த ஷேரை வாங்க முடியும் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு லார்ஜ் சைஸில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கோட்டக் பேங்க் 1776 இருக்குது சரிங்களா. ஸோ கோட்டக்கில் அதனுடைய கான்ட்ராக்டை நான் தேர்வு செஞ்சுருக்கேன். இது நீங்கள் உள்ளே வர வர இதை படிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நான் அந்த கான்ட்ராக்டை நான் பை பண்ணுறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. எனக்கு இங்கே 400 இருக்குல்ல, இதுதான் வந்து லார்ஜ் சைஸ். என்னையால் வந்து சார் 300 ஷேர் குவான்டிட்டி என்னால் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது சரிங்களா. 800 போடலாம், 1200 அப்படி நீங்கள் 400 அப்படி கூட்டி போடலாம் ஒழிய இடைப்பட்டதில் நீங்கள் போட முடியாது. இங்கே லார்ஜ் சைஸில் தான் எடுக்க முடியும் சரிங்களா. இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து 28.5 இருக்குது சரிங்களா. உங்களுக்கு 11,400 தேவைப்படும். இதுதான் இதுக்கான வித்தியாசம். அங்கே ஒரு ஷேரை வாங்கலாம், இங்கே நீங்கள் லார்ஜ் சைஸில் தான் வாங்க முடியும். ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.